ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அத்திமரம் மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய அனுபவத்தை தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். அத்தி செடி வந்து ஒரு 60 ரூபாயிலேருந்து 100 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கிது. கொஞ்சம் பெருசாக ஒரு அடியில் வாங்கினீங்கன்னா ஒரு 150 ரூபா அந்த அளவுக்கு கிடைக்குங்க. நான் ரொம்ப குட்டி கண்ணாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு என்ன சொல்கிறது, பென்சில் தண்டிக்கு தாங்க அதனுடைய ஸ்டெம் இருந்தது. அது மட்டும் இல்லை, இலைகள் எல்லாம் வாடி ஒரு கருகி போன ஸ்டேஜில் ஒரே ஒரு கன்று தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட அத்தி எந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஸ்டெம் எவ்வளோ தண்டி இருக்குது பார்த்திங்களா. ஆனால் நான் வாங்கிட்டு வந்தது இந்த இருக்குது பார்த்திங்களா, இவ்வளோ தண்டியில் தான் வாங்கிட்டு வந்தேன். இலைகளெல்லாம் பட்டு ரொம்ப காஞ்சி போன ஸ்டேஜில் தாங்க வாங்கிட்டு வந்தோம். இதை எப்படி வந்து எவ்வளோ பெரிய பாட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணணுங்க. எந்த ஒரு மரமாக இருந்தாலும் அந்த ஒரு 18க்கு 18 அந்த மாதிரி பெரிய க்ரோ பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா வேர்கள் வந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். அதிகமான ஈல்டை தொடர்ந்து கொடுக்க போகுது. அதனால் வந்து அது வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு செடி. நம்ம வந்து கத்தரி வெண்டை மாதிரி அப்பப்போ மாற்றக்கூடியது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி மரங்களையே வந்து பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் நம்ம வச்சிடணுங்க. அது மட்டும் இல்லை, ட்ரம்மில் இப்போ என்ன மாதிரி ட்ரம்மில் வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது நான் வச்சுருக்கிறது இப்போ 50 லிட்டருங்க. ஆனால் நான் வந்து அப்போ எனக்கு 100 லிட்டரு கிடைக்கல. அதனால் நான் 50ல் வச்சுட்டேன். இப்போ யோசிக்கிறேன், 100 லிட்டரில் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கமலாரஞ்செல்லாம் 100 லிட்டரில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்குது. ஸோ வைக்கும்போதே பெரிய பாட்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க, நிறைய ஈல்டை தினம் கொடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம பெரிய பாட்டாக வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஈல்டு கொடுப்பாங்கங்க. சரி, பாட்டை பார்த்துட்டோம். அடுத்து மண்கலவை பார்க்க வேணாமா? மண்கலவை அப்படின்னாக்க நான் கொடுத்துருக்க மண்கலவை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துருக்கேன். அதிகமான காய்களோடு இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால நான் கொடுத்த மண்கலவை சரி அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. 1 பங்கு தோட்டத்து மண் எடுத்திருக்கேங்க. செம்மண் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு சம அளவு வந்து தொழு உரம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மாட்டு சாணம் கிடைக்கலைங்க. அதனால் நான் என்னோடய தோட்டத்தில் எல்லாமே முழுக்க ஆட்டுச்சாணம் மட்டுமே பயன்படுத்தியிருக்கேன். மக்குனதாக இருக்கணுங்க. குறைந்தபட்சம் 3 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் வரைக்கும் மக்குனதாக இருக்கணும். அந்த மாதிரி மக்குனதை நீங்கள் அதோட சம அளவு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் நார் கழிவு அதே அளவுக்கு நான் கலந்துருக்கேன். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மழைக்காலம் அப்படிங்கிறப்ப இந்த வேரழுகள்லாம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு, அப்புறம் கொஞ்சமாக மண்புழு உரம். நான் இந்த தோட்டம் ஆரம்பித்த புதுதில் எனக்கு வந்து மண்புழு உரம், தரமான மண்புழு உரம் கிடைக்கிற இடமும் தெரியலை. அதனால் நான் அப்போல்லாம் வந்து மண்புழு உரம் அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லை, நிறைய கிடைக்கிது. ஸோ இதுதாங்க என்னுடைய மண்கலவை. வேறு எதுவுமே நான் அதில் கலக்கலை. அந்த மாதிரி ஒரு மண்கலவை வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூப்பரான ஒரு மரத்தை நீங்கள் வளர்த்து பயன்பெறலாம். ஓகேங்க. அத்தி மரம் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று மாடி தோட்டத்தில். ஸோ எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக வளங்க. அதோட மருத்துவ பயன்களும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது. நமக்கு பதப்படுத்தி வரக்கூடிய அந்த அத்தி பழங்களே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்மளே கூட நம்ம வீட்டில் வளர்த்துட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லையா, பால் ஊற்றி இதை ஒரு பழத்தை போட்டுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பழம் போட்டால் போதுங்க. அந்தளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து ஜூஸாக சாப்பிட்லாம். இல்லை நீங்களே கூட வீட்டில் பதப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இதனுடைய மருத்துவ பயன்களுக்கு முன்னாடி இதில் ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்ததா அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசணும் இல்லையா. கடைசியாக உங்ககிட்ட நான் மருத்துவ பயன்கள் பற்றி பேசுகிறேன். பூச்சி தாக்குதல் அப்படின்னாக்க அதிகமாக இதுக்கு பூச்சி தாக்குதல் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னோடய வீட்டில் நான் வச்ச ஒரே மாதத்தில் இலைகளுடைய பின்னாடி ஃபுல்லாக கம்பளி பூச்சி இருந்துச்சுங்க. குட்டி குட்டியாக நிறைய கம்பளி பூச்சிகள் அத்தியில் இருந்தது. ஒருவேளை என் வீட்டில் வந்து அதிகமாக நான் கத்திரி வச்சுருந்ததுனால அதிலேருந்து போச்சா எனக்கு தெரியாது. இலைகள்
பின்னாடி முழுக்க நிறைய வந்து கம்பளி பூச்சி இருந்துச்சுங்க. ஸோ நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, முதல் 2 நாட்கள் அந்த கம்பளி பூச்சியை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்தி பார்த்துட்டு மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணி விட்டேங்க. ஆனால் திரும்ப எனக்கு அத்தியில் வந்துட்டே இருந்தாங்க. ஒரு வாரமாக பார்த்தேன், இலைகளை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தூக்கி கட் பண்ணி வெளியே போட்டுட்டேங்க. நமக்கு வந்து வேணாம், எப்போ வந்தாலும் சரி பூச்சி இல்லாமல் செடி வம்பா போயிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் அதை தூக்கி நான் கீழே போட்டுட்டேன். இலையே இல்லாமல் நின்னாங்க. அதுக்கப்புறம் பெய்த மழையில் சூப்பராகவே இங்கே பாருங்களேன் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. வச்சதுக்கப்புறமா என்ன உரங்கள் கொடுத்தேன் அப்படின்னாக்க, வாரம் வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்கும். அது சீவீடு ஜெல் ஆரம்ப காலங்களில், அப்புறம் மீன் அமிலம், இதை தான் நான் மாற்றி கொடுத்துருப்பேங்க. ஒரு வாரம் சீவீடு கொடுத்தேன்னா மறுவாரம் வந்து மீன் அமிலம் கொடுப்பேன். அது ரெண்டையுமே எதில் கலந்து கொடுப்பேன்னா, சாதாரணமாக எல்லோரும் தண்ணியில் தான் கலந்து கொடுப்பாங்க. நான் மட்டும் எதில் கலப்பேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவு, புளிச்ச மாவு, அந்த தண்ணி, அந்த கிரைண்டர் கலவின தண்ணி, அரிசி பருப்பு கலவின தண்ணியெல்லாம் புளிக்க வச்சுப்பேன் பார்த்தீங்களா, அதில் தாங்க ஊற்றி கொடுப்பேங்க. ஒரு 5 லிட்டரு அந்த தண்ணி இருக்குது அப்படின்னா, ஒரு 10 ml மீன் அமிலமோ சீவீட் ஜெல் 10 கிராமோ போட்டுட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி 20 லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுத்துருவேங்க. இதை தான் நான் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் 2 முறை வந்து திட உரம் நான் கொடுப்பேங்க. திட உரம் அப்படிங்கிறது வந்து மண்புழு உரமாக இருக்கலாம், இல்லை கார்ப்பரேஷன் உரமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மக்கிய சாணம் கிடைச்சா கூட அதையும் நான் போடுவேங்க. மாதத்தில் 2 முறை தான் போடுவேன். நல்லா வந்து அதை வளர்க்கறதுக்கு அதாவது ஒரு 3 மாதங்கள் தாங்க ஆகிருக்கும். ரொம்ப குட்டியாக ஒரு செடி மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்து வச்சேன். பார்க்கவே அப்படி ஆடிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 3 மாதத்தில் எனக்கு காய்கள் வர ஆரம்பித்தாங்கங்க. காய்கள்னா 3 மாதத்தில் காய்கள் எப்படி வரும்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம அத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பழமொழி ஒன்று கேட்டிருப்போம், அத்தி பூத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டவுடனே அத்தியில் பூக்கள் வரும்னு தானேங்க நம்மலாம் நினைப்போம். ஆனால் அத்தியினுடைய பூக்கள் கிடையாதுங்க. பூக்களை நம்ம பார்க்கவே முடியாது. டைரெக்டாக திடீர்னு ஒரு நாள் மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்தா மொட்டுக்கள் இருப்பாங்க. அவங்க தான் அப்படி பெருசாகி காயாக மாறிடுவாங்க. ஸோ பூக்களே வராது. அது அப்படியே தன்மகரந்த சேர்க்கை செஞ்சு நமக்கு பூக்கள் இல்லாமல் காய்களாகவே பிஞ்சுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக பெருசாக வர ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஸோ நேரடியாக எவ்வளோ ஹாப்பி இல்லை, பூக்கள் வந்து அது பாலினேஷன் ஆகலை, ஐயோ அந்த பூக்கள் உதிருது, அதுக்கு 2 மருந்தை கொடு அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக நமக்கு அப்படியே காய்களாக வந்து அப்படியே பழங்களாக பறித்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த மரத்தை நம்ம மாடி தோட்டத்தில் வைக்காமல் இருக்கலாமா? ஸோ கண்டிப்பாக வாங்கி வைங்கங்க. ரொம்ப ஈஸியாக 3 மாதத்துலலாம் காய்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கங்க. தடவை காய்கள் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 7 காய்கள். எவ்வளோ ஹாப்பி இல்லை? சாதாரணமாக நம்மலாம் நிறைய யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரே ஒரு காய் வந்திருக்கு, ஆஹா அப்படி சொல்லுவாங்க. நமக்கு எப்போவுமே வந்து லம்பாக தான் 7 காய்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்பவும் தோணுச்சு, இத்தனோண்டு இருக்காங்களே 7 காய்கள் வந்துச்சுனாக்க ஒருவேளை ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து செடி வந்து நல்லா வந்துடுங்க நம்ம தோட்டத்தில். அது நம்மளோட மனசு காரணமாக என்னென்னலாம் எனக்கு தெரியாது. என்ன ஆச்சு பாருங்கள், ஒரு 24 மணி நேரம் மழை பெஞ்சிச்சா, 7 காய்களும் உதிர்ந்து போச்சுங்க. அதுதான் இந்த செடி இவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்ததுக்கு காரணமாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த 7 காய்களையும் நான் பறிச்சிருந்தேன்னா கூட இந்த அளவு ஒரு ஹெல்த்தியான ஸ்டெம்மோடு நம்ம இந்த மரத்தை வளர்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே 3 மாதத்தில் நம்ம காய்களை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காய்களுக்கு சத்துக்கள் போக ஆரம்பிக்கும்போது மரங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளராமல் போயிடுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் காய்களை எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டுங்க. அப்போ தான் வந்து அதிகமான ஈல்டும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்டெம்மும் இருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேங்க. எந்த மரங்கள் வாங்கிட்டு வந்து வச்சாலும் முதல்ல அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை அப்படின்னா, இங்கே வாங்க, நான் முதல்ல சப்போட்டால காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு வாங்கிட்டு வந்த அன்னைக்கே கட்டிடணுங்க. அப்போயே நீங்கள் அத்தியில் கட்டலைன்னு தானே கேட்குறீங்க? இல்லைங்க, அத்தியிலையும் வாங்கிட்டு வந்த உடனே குச்சியை வச்சு அழகாக கட்டி வச்சுருந்தேங்க. இப்போ அவங்க பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக அப்படி ஜைஜாண்டிக்காக நிற்கிறாங்க. வேரெல்லாம் ஆட மாட்டாங்கங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக மாறிட்டாங்க. ஸோ குச்சியை எடுத்து வேற ஒரு செடிக்கு நட்டாச்சுங்க. எப்போ
எப்போனாலும் வாங்கிட்டு வந்த உடனே மரங்களை நீங்கள் ஒரு குச்சியை வச்சு அழகாக இந்த மாதிரி கட்டி வச்சிடணும். அது எதுக்காக அப்படின்னா, குச்சி வச்சு கட்டுறதுனால அந்த வேர் வந்து காற்று அதிகமாக இருக்கும்போது வேர்கள் ஆட்டம் கொடுக்கும். வேர்கள் ஆடிச்சுன்னா வளர்ச்சி பின்தங்கி போயிடும், லேட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் காய்கள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். வேர் ஆடிட்டே இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இலைகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கும், காய்கள் வராமல் போயிடுங்க. ஸோ எனக்கு காய்கள் வரலன்னு அதிகமான பேர் சொல்கிறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். அதனால் உங்கள் வீட்டு மரங்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு குச்சியை வச்சு நட்டுருங்கங்க. குச்சி வச்சு அதுக்கு சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நல்ல கம்பீரமாக நல்ல ஸ்ட்ரென்த்தனாக வளருவாங்க. இந்த மாதிரி குச்சி வச்சிடணும். செடி வந்து மரம் வந்து ஆடவே கூடாது. ஓகேங்க, இப்போ நம்ம ஓரளவு வளர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறது, எனக்கு பூக்களே வரமாட்டேங்குது, மொட்டுக்களே வரமாட்டேங்குது, செடி மட்டும் அப்படியே நின்றுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. அத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இலைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலைக்கு ஒரு காய் வரும். இங்கே பாருங்களேன், ஒரு இலை ஒரு காய், ஒரு இலை ஒரு காய், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இலைகளுக்கெல்லாம் காய் வரும். அப்போ இலை நல்லா இருந்தால் தான் காய் வருமா அப்படின்னு ஒரு டவுட்டு வருங்க. ஒன்றுமே இல்லைங்க. பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா இலைகளை அப்புறப்படுத்திடுங்க. இலையே இல்லாமல் குச்சி மட்டும் நின்னா கூட இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கணுவிலையும் காய்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இலைக்கும் காய்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க அத்தியை பொறுத்த வரைக்கும். இலையே இல்லாமல் ஒரு குச்சி மட்டும் நின்னா கூட அத்தி காய்களை அள்ளலாங்க. ஓகே, நல்லா வளர்த்துட்டோம். ஆனால் எங்களுக்கு காய்கள் வர மாட்டேங்குது, அப்படியே காய் வந்தாலும் பல விஷயங்களை நம்ம பேசுவோம் இல்லையா. அதுக்கு காரணம் சொல்கிறேன். வாட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க மாடி தோட்டத்தில். அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படியெல்லாம் தண்ணி கொடுக்கணும், இவங்களுக்கு இப்படி கொடுக்கணும், இவங்களுக்கு இப்படி கொடுக்கணும், பல விஷயங்களை நம்ம கற்று வச்சுருக்கணுங்க. அத்தியை பொறுத்த வரைக்கும் 2 நேரம் தண்ணி கொடுக்காதீங்க. மழை காலமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனம். அந்த ட்ரைனேஜ் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி தேங்கிடக்கூடாது. அத்தி வந்து வம்பா போயிடுவாங்க, அழுகி போயிடுவாங்க. எப்போவுமே அத்தியினுடைய அந்த மேல் பகுதி மண் வந்து ரொம்ப ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாதுங்க. அப்படி ஈரப்பதத்தோடு இருந்தது அப்படின்னா காய்கள் வைக்காது. வெயில் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கிற இடத்துல அத்தியை வையுங்க, அப்போ தான் அது நல்லா வரும். 3 அத்தி இருக்குதுங்க மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு. 3 விதமான அத்தி இருக்குது. அந்த 3க்குமே இதே தாங்க. எப்படி வச்சாலும் வெயில் கொஞ்சம் அதிகமாக படணும், ரொம்ப தண்ணி வாட்டரிங் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மாதிரி வாட்டரிங் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துடாம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 3 மாதத்தில் அவங்க வந்து நமக்கு காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னல. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 6 மாத செடிங்க. வாங்கிட்டு வந்து 6 மாதம் தான் ஆச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளவு காய்கள் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இவங்க வந்து சாதாரணமாக இப்படி அடியிலேருந்து இப்படி பழுத்துட்டே போவாங்கங்க. அத்தியில் சிவப்பு கலரில் நல்லா லைட்டு சிவப்பாக மாறக்கூடிய அத்தி ரகம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் மாறக்கூடியது பழுத்தா. காயாக இருக்கும்போது எல்லாமே பச்சையாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு எல்லோ கலர் மாறக்கூடிய 3 விதமான அத்தி இருக்குது. நம்ம வீட்டில் நமக்கு கிடச்சது வந்து லைட் எல்லோவாக இருக்கக்கூடிய அத்தி தாங்க கிடச்சிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் ஒவ்வொரு காய்களுமே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்காங்கல்ல. அதுக்கப்புறங்க இதை வந்து ப்ரூன் பண்ணி வளர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். 6 மாதம் வளர்கிற வரைக்கும் ப்ரூன் பண்ணாதீங்க. ஓரளவு 6 மாதமான செடி என் வீட்டில் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த அளவுக்கு ஏகப்பட்ட கிளைகள், 1 2 3 4 5 6 கிளைகள் வந்துட்டாங்க. இப்படி 6 மாதத்தில் 6 கிளைகள் வந்திருக்காங்க. இந்த 6 கிளைகள் வந்ததுக்கு அப்புறமா தாங்க நான் இங்கே பாருங்கள் அந்த நுனியை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த நுனியை கட் பண்ணி விடும்போது இன்னும் அதிகமான கிளைகள் வருவாங்க. வாங்கிட்டு வந்த உடனேயே ப்ரூன் பண்ணிடாதீங்க. அதனுடைய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப டிலே ஆகி ரொம்ப நாட்கள் ஆகிடும். 3 மாதத்துலேயே அறுவடை எடுக்கக்கூடியதை நம்ம ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து அறுவடை எடுத்தால் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. 6 மாதத்துக்கு இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நுனியை மட்டும் இந்த ஒரு மாதிரி ஊசியாக இருக்குங்க, அந்த ஊசியாக இருக்கக்கூடிய அந்த பகுதி ஷார்ப்பான பகுதியை மட்டும் கட் பண்ணி விடுங்க. அதிலேருந்து பக்க கிளைகள் செமையாக வருவாங்க. இதில் வந்து
அதிகமான இரும்பு சத்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கால்சியம் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக தரக்கூடிய ஒரு பழம். ஈஸி மெயின்டெனன்ஸு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வச்சா அது பேசாமல் தன்னால் வளரும். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஏன் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடாது? அப்படியே ஒரு குட்டி குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா விளையாட்டு போல் வந்து மேலே பறித்து சாப்பிட்ருவாங்க. பெரிய பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறது தாங்க கஷ்டம். குட்டி பிள்ளைங்க அழகாக பார்த்தோன்னா பல்பு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பழுத்தா எடுத்து சாப்பிட்ருவாங்க பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, வயதானவர்கள் 40 வயதுக்கு மேலே பெண்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த கால்சியம் குறைபாடுனால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற நமக்கு ஒரு பழங்க, ஒரே ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதுங்க, உங்களோட ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் குமிஞ்சு கிடக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த மரத்தை இன்றைக்கே நீங்கள் வாங்கி வச்சுருவீங்க தானே? கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் நான் இப்போதைக்கு ஒரு அத்தி தாங்க வச்சுருக்கேன். முடிஞ்சால் 3 வகையான அத்திகளை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் 3ஐயும் கூட வாங்கி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க. சரி, நம்ம தரத்தோட்டத்தில் வைக்கலாம், தரத்தோட்டமும் இல்லை, வெளியில் வீட்டு வாசலில் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் இருக்கிறவங்களுக்காக ஒரு பதில் சொல்ல போகிறேங்க. இது வந்து பால் வரக்கூடிய செடி. பால் வரக்கூடிய செடிகளை ஆடுகள் வந்து சாப்பிட வாய்ப்பு கம்மிங்க. இதை வந்து இப்படி லைட்டாக இலையவோ காயவோ ஒடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பாலாக கொட்டுங்க. அதனால் இதை வந்து நீங்கள் தோட்டத்தில் வளர்க்குறீங்க அப்படின்னா தைரியமாக வளர்க்கலாம். ரொம்ப பெருசாக இதுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடாதுங்க. ஸோ இப்படிப்பட்ட செடியை இன்றைக்கே வாங்கி வச்சுருவீங்க தானே? கண்டிப்பாக வாங்கி வைங்க, பயன்பெறுங்க. ஈஸியாக இதை வளர்த்து நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.